அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அக்கௌண்ட் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய கணக்கு தேர்வு பாகம் அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 55 தான் நம்ம பார்க்க இருக்கோம். கடந்த பகுதியெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கிறங்க. சரிங்களா? வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2023 கேட்கப்பட்ட இந்த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் டெஸ்ட் கோடு 152 152 அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 60 வினாக்களை கொண்டது. இந்த வீடியோவில் முதல் 30 வினாக்களையும் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களையும் பார்க்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை பொறுத்தளவுக்கு 60 ஒரு மதிப்பெண் இருக்கும், கணினி வழி தேர்வாக நடக்கும். இதில் 60க்கு நீங்கள் எடுக்க வேண்டியது 27 மதிப்பெண்கள் எடுக்கணும். இதற்கான நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 90 நிமிடம். சரிங்களா? ஸோ கணக்கை தெளிவாக கொஸ்டினை தெளிவாக வாசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? நிறையா வந்து பார்த்தோம்னா புரிகிற மாதிரியே இருக்கும். தெளிவாக வாசித்து பார்த்தா எளிமையாக புரிஞ்சிடும். சரியா? ஒரு முறைக்கு 2 முறை வாசித்து பார்க்கணும். வினாயன் 1, சந்தேகத்திற்கிடமான உரிமை கோரல் யார் உத்தரவிடப்பட வேண்டும். ஸோ யார் உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்கோ அதுக்கெல்லாம் யார் உத்தரவிட்டு அதை கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு. யார் பார்த்தீங்கன்னா கருவூலம் மற்றும் கணக்குத்துறை இயக்குனர். சரிங்களா? டைரக்டர் இருக்கார், ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுடைய டைரக்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம்னா ஆணை கொடுக்கணும். வினா 2, கடந்த மாத அடிப்படை சம்பளத்தை விட இந்த மாதம் அடிப்படை சம்பளம் உயர்வும் நேரில் பட்டியலுடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் என்ன? ஊதிய உயர்வு சான்று. 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன் எது பொருந்தும்னு பார்க்கணும். லைஃப் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அது பென்ஷன்தாரர்களுக்கு தான் உள்ளது. உடற்தகுதி சான்றிதழ், ஹெல்த் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அவங்க ஜாயின் பண்ணுறது லீவ்லேருந்து ஜாயின் பண்ணாங்கன்னா, புதிதாக ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரிலாம் அந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மாறுதல் சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்போ அப்படின்னா ஒரு பணியிடத்தில் புதிதாக ஊதியம் பெறும்போது தான் அது மாறுதல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா வேணும். அப்போ இருக்கிற 4 ஆப்ஷனில் எது பொருந்தோம்னா ஊதிய உயர்வு சான்றிதழ். சரிங்களா? ஸோ இது மட்டும் காரணமாக இருக்காது, ஒரு இன்சென்டிவாக இருக்கலாம், இன்சென்டிவ் இல்லை பதவி உயர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஊதியம் மாறலாம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஷனில் ஊதிய உயர்வு சான்றிதழ்ங்கிறது அக்யூரேட்டான வேல்யூ. சரியா? அடுத்து வினா 3, ரூபாய் டேஸ் மிகும் ரசீதுகளுக்கு ₹1 வருவாய் வில்லை ஒட்டப்பட்டு கையொப்பமிட வேண்டும். அதாவது 5000 ரூபாய்க்கு அதிகமாக போணுச்சு அப்படின்னா அந்த ரசீதுக்கு ₹1 ஸ்டாம்ப் ஒட்டணும். சரிங்களா? ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து ₹1 ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போடணும் அது மேலே. வினா 4, கெடக்கூடிய இருப்பு பொருட்களை தவிர மற்ற இருப்பு பொருட்களை எத்தனை காலத்திற்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும்? ஆண்டுக்கு ஒரு முறை. சரிங்களா? எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வேஸ்ட் ஆகாதோ அந்த பொருளெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஆய்வு செஞ்சாலே போதும். வினா 5, துறையின் வரவு மற்றும் செலவு கணக்குகள் கருவூல மற்றும் மாநில கணக்காயரின் கணக்குகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த வினா வந்து பலமுறை கேட்டிருக்காங்க. இந்த வினாவுடைய டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் கேட்டிருக்காங்க, பலமுறை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறங்க. துறையினுடைய கணக்குகள் துல்லியமாக இருப்பதை உறுதி செய்ய, இதுதான் உண்மை. சுமையை குறைக்கலாம் கிடையாது, அலுவலகப்படி சுமையை குறைக்க கிடையாது, அறிக்கை அனுப்புவதற்கெலாம் கிடையாது. அதனுடைய வரவு செலவு அந்த கணக்குகளை வந்து துல்லியமாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏன்னா 6, லைஃப் சர்டிஃபிகேட்டு. இப்போ தான் மேலே ஒரு பார்த்த லைஃப் சர்டிஃபிகேட்னா ஆயுள் சான்று என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன் அது பென்ஷன்தாரருக்கு அப்படின்னு, அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓய்வூதியர் நேரில் வராத சூழ்நிலையில் கருவூல அலுவலருக்கு சமர்ப்பிக்கப்படும் மேலொப்பம் இடப்பட்ட சான்று. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கருவூலத்திற்கு உங்கள் பென்ஷன் பெறக்கூடிய கருவூலத்திற்கு நேரில் வந்து கையொப்பப்பட்டுட்டு போகணும். அப்படி வர இயலாத சூழலில் இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். வினா 7, ஒரு சார் அலுவலகத்தின் நிலையான முன்பணத் தொகையினை உயர்த்தி வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? சார் அலுவலகத்தினுடைய நிலையான முன்பணம், நிலை முன்பணம் அப்போ தான் தற்காலிக முன்பணம், அதாவது டெம்பரரி அட்வான்ஸ், பெர்மனண்ட் அட்வான்ஸ் 2 இருக்குல்ல, அதில் பெர்மனண்ட் அட்வான்ஸை யார் உயர்த்தி வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா அந்தந்த துறை தலைவர் தான். ஸோ துறை தலைமைக்கு அந்த துறைக்கு தேவையான மொத்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த துறை தலைமை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறையுடைய தலைமை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா சார்நிலை அலுவலகங்கள் பிரித்து அனுப்புவாங்க. சார்நிலை அலுவலகங்கள் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு கீழ்நிலை அலுவலகங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்போ துறை தலைமை தான். வினா 8, அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் எப்போது காலாவதியாகும்? இந்த வினா பல முறை கேட்குறாங்க, பல எக்ஸாமில் கேட்குறாங்க.
எந்த ஒரு நிதி ஒதுக்கீடாக இருக்கட்டும் அந்தந்த ஃபினான்ஸ் இயர் நம்ம சொல்லுவோம்ல மார்ச் 31 ஒரு நிதியாண்டுங்கிறது ஏப்ரல் 1 ஆரம்பித்து மார்ச் 31 காலாவதி ஆயிரும். வினா 9 இந்திய தலைமை கணக்காயரை பணி அமர்த்துபவர் யார்? இந்திய தலைமை கணக்காயர் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஆர்டிகிள் 148 148 படி நியமனம் பண்ணுறார். சரிங்களா? வினா 10 கணக்கின் மேல் வாக்கெடுப்பு என்பது என்ன? கணக்கின் மேல் வாக்கெடுப்பு இதுவும் பலமுறை கேட்கப்பட்ட ஒரு மதிப்பெண் வினா. கணக்கின் மேல் வாக்கெடுப்புங்கிறது சட்டப்பேரவையினால் குறிப்பிட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்படும் மானியத்தில் ஒரு முன்பணமாகும். சரிங்களா? கணக்கின் மேல் வாக்கெடுப்பு அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது ஒதுக்கப்பட்ட பணிகளுக்கு சட்டப்பேரவையில் வந்து பார்த்தோன்னா ஒதுக்கப்பட்ட பணிகளுக்கு அதில் ஒரு முன்பணமாக கொடுக்குறது தான் கணக்கின் மேல் வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. வினா 11 ஒருவர் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெற தேவையான குறைந்தபட்ச நிகர தகுதி பெறும் பணிக்காலம் எவ்வளவு? ஒன்றும் இந்த கேள்வி உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா மறுபடியும் வாய்ச்சி பாருங்கள். ஒன்றும் உண்மை இல்லை. ஒருத்தர் பென்ஷன் வாங்கணும்னா அவருடைய சர்வீஸ் எவ்வளோ இருக்கணும்? 10 ஆண்டுகள் 20 அரையாண்டுகள் இருக்கணும். ஒருத்தர் டிசிஆர்ஜி வாங்கினா எவ்வளோ இருக்கணும்? 5 ஆண்டுகள் அல்லது 10 அரையாண்டுகள் இருக்கணும். ஸோ இதுதான் நார்மல் கண்டென்ட். உங்கள் கேட்டிருக்கு அதான் பென்ஷனுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க? 10 ஆண்டுகள் அல்லது 20 அரையாண்டுகள். இங்கே 10 ஆண்டுகள் அப்படிங்கிறதே இல்லை. அப்போ 20 அரையாண்டுகள் இருக்குது. அதை ஆன்சராக குறிச்சிக்கிடுவோம். வினா 12 அரசு தொகுப்பு நிதி எத்தனை பிரிவுகளை கொண்டது? அரசு தொகுப்பு நிதி எத்தனை பிரிவுகள்? வருவாய் கணக்கு, மூலதன கணக்கு, கடன் கணக்கு 3 பிரிவுகளை உடையதான். 13வது வினா இந்திய அரசியலமைப்பு பிரிவுக்கூறு டேஸ் ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்புடையது. டேஸ் ஆண்டு அதாவது எந்த பிரிவுக்கூறு ஆண்டு நிதிநிலை அறிக்கையுடன் தொடர்புடையது? எது வந்து பட்ஜெட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 202 சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு பிரிவுக்கூறு 202 ஆண்டு நிதிநிலை அறிக்கை தொடர்புடையது. பட்ஜெட்டோட தொடர்புடையதுங்கிறது பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 202. சரியா? வினா 14 செலவின மேற்கொள்வதற்கு தேவையானவை யாவை? செலவினம் மேற்கொள்ளணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை செலவு பண்ணுறதுக்கு அந்த தகுதியான அளவுடைய ஒப்புதல் வேணும். 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். வினா 15 தன்விருப்ப ஓய்வுக்கான ஓய்வூதியம் தொடர்பான விதி. தன்விருப்ப ஓய்வு விதி 42 தானே? தன்விருப்ப ஓய்வு சரிங்களா? விதி 42 தான். அடுத்து வினா 16 புது பணிகள் என்பது என்ன? நியூ சர்வீஸ் என்ன? இதை வந்து டிஸ்கிரிப்டோட ஒரு முறை கேட்டிருக்காங்க இந்த வினாவை. நியூ சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. நியூ சர்வீஸ்னால் என்ன பாருங்கள். நடப்பாண்டு வரவு செலவு சட்டத்தில் நிதி ஒதுக்கமில்லை அல்லது ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேல் செலவினமும் பொதுக்குழு முடிவின் பேரில் மேற்கொள்ளும் புதிய பணிகளுக்கான செலவினமும். சரிங்களா? ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாக செலவுபடக்கூடிய செலவினம், இல்லை ஒதுக்கப்படவே இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த செலவினம். அதான் வந்து பார்த்தோன்னா புது பணிகள், நியூ சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 17 துணை மானிய கோரிக்கை எதை குறிக்கிறது? துணை மானிய கோரிக்கை சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் நிதி ஒதுக்கத்திற்கு மேலாக சட்டப்பேரவையில் கோரும் கூடுதல் மானியம். நார்மலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க, அதை விட கூடுதலாக வேணும்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து துணை மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. வினா 18 ஆயுள் சான்று எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தர வேண்டும்? இப்போ தான் மேலே பார்த்தோம், ஆண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருந்தோம், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை. வினா 19 பத்தி 1 to 8 128 வரவு செலவு நூலின்படி டேஸ் தத்தம் துறை கணக்குகளை கருவூல கணக்குடன் ஒத்திசைவு செய்ய வேண்டும். பண பட்டுப்பாடா செய்பவர் டிராயிங் ஆஃபீஸர் தான். சரிங்களா? டிராயிங் ஆஃபீஸர் இருப்பாங்களே அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்தி 128 படி வரவு செலவு நூல் அதாவது நம்ம வரவு செலவு நூல் பட்ஜெட் நூல் இருக்குல்ல, பட்ஜெட் நூலில் இருக்கக்கூடிய பேரா 1 to 18 படி அந்த துறை கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கருவூல கணக்குடன் ஒத்திசைவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினா 20 ஏற்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறு நிதி ஒதுக்கம் எப்போது அனுமதிக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏற்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறு நிதி ஒதுக்கம் எப்போது அனுமதிக்கலாம் அப்படின்னா ஏற்பளிக்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறுநிதி ஒதுக்கம் எச்சூழலிலும் அனுமதிக்கக்கூடாதாம். ஸோ தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஏற்பளிக்கப்பட்ட நிதியிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், வாக்களிக்கப்பட்ட நிதிக்கு மறுநிதி ஒதுக்கம் எந்த சூழலையுமே அளிக்கப்பட இயலாது. தெளிவாக பார்த்துக்கிறங்க. இந்த வினா கேட்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வினா 21 நிர்வாக ஒப்புதல் வழங்குவது யார்? நிர்வாக ஒப்புதல் பயனாளித்துறை. சரிங்களா? யூசர் டிபார்ட்மெண்ட் தான் வந்து நிர்வாக ஒப்புதல் வழங்குறாங்களாம். வினா 22 அரசு வருவாய் திருப்பலானை கோர வேண்டிய படிவம். சரிங்களா? ரீஃபண்ட் ஆஃப்
ரெவன்யூ, ரீஃபண்ட் ஆஃப் ரெவன்யூ என்ன படிவம் கேட்டிருக்காங்க. படிவம் 62. நம்ம படிவம் சொல்லிட்டு முக்கிய படிவங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தியரி வீடியோ, அதில் சொல்லியிருக்கோம். படிவம் 62 தான் ரீஃபண்ட் ஆஃப் ரெவன்யூ. 23 வைப்பூரினுடைய மெய்மைக்கான எழுத்து மூலச்சான்று அறிவிப்பு யாரால் கொடுக்கப்பட வேண்டும்? யாரால் கொடுக்க வேண்டும் வைப்பூருடைய மெய்மைக்கான எழுத்துச்சான்று? ஸோ நிர்வாக அலுவலர் தான், சரிங்களா? அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர். ஏன்னா 24 துறைத் தலைவருக்கு நிரந்தர முன்பணம் ஒப்பளிக்கும் அதிகாரம். துறைத் தலைவருக்குன்னு அரசு, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா துறை தலைமை. ஏன்னா 25 ஒரு மாதத்தில் 2 முறைக்கு மேல் நிரந்தர முன்பணம் ஈடு செய்ய அனுமதிக்கப்பட்ட சில துறைகள் எதெல்லாம் ஒரு மாதத்தில் 2 முறைக்கு மேலே நிரந்தர முன்பணம் ஈடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம், அப்புறம் மாநில ஆளுநருடைய இல்ல செலவினம், மாவட்ட நீதிமன்றங்கள். அப்போ நீதிமன்றமும் ஆளுநருடைய இல்ல செலவினம் இது மட்டும் தான் வந்து பார்த்தோம்னா 2 முறைக்கு மேலே ஒரு மாதத்தில் நிரந்தர முன்பணத்தை ஈடு செய்ய அனுமதிக்கப்படுமா. ஏன்னா 26 பின் வருவனவற்றுள் தகுதியுள்ள நிகர பணிக்காலம் கணக்கிட எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது? எது நான் குவாலிஃபையிங் சர்வீஸ், அதுதான், சரிங்களா? எது நான் குவாலிஃபையிங் சர்வீஸ்? பாய் சர்வீஸ் தான். பாய் சர்வீஸுங்கிறது நான் குவாலிஃபையிங் சர்வீஸ் தான். மற்றபடி ஈட்டிய விடுப்பு, மருத்துவ சான்று வரக்கூடிய எல்லா விடுப்பு, அயல் பணிக்காலம் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா குவாலிஃபையிங் சர்வீஸ் தான். வினா 27 அலுவலர் ஒருவர் 25 ஆண்டுகள் முடிந்து சுய விருப்ப ஓய்வில் சென்றால் இவருக்கு பணிக்காலத்திற்கு எத்தனை வருடங்கள் கூட்டலாம்? வெயிட்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிறப்பு உயர்வு 5 ஆண்டுகள். அவருடைய சர்வீஸ் 30 வயசு வரைக்கும் 5 ஆண்டுகள் தான் தேவை. ஸோ மேக்ஸிமமாக 5 ஆண்டுகள் தான். 27 கொடுத்துருந்தா நம்ம 3 ஆண்டுகள் கொடுத்துருப்போம். இங்கே 25 5 ஆண்டுகள் கொடுத்துருக்கோம். ஒருவேளை 24 இருந்தால் மேக்ஸிமம் 5 ஆண்டு தான், 29 வயசு தான் கணக்கு பண்ண முடியும். இது வந்து அவருடைய சர்வீஸ் அடிப்படையில். ஏஜ் அடிப்படையில் 60 வயசுக்கு நம்ம கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை வருஷம் வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு பார்த்துக்குங்க. ஏன்னா 28 பணிக்கொடை வழங்குவதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஊதியம். பணிக்கொடைக்கு எதில் எடுத்துக்குவாங்க? அடிப்படை ஊதியமும் அகவிலைப்படியும், சரிங்களா? ஆமாம், அவங்களுடைய லாஸ்ட்டு பே என்னவோ ப்ளஸ்ஸு அவங்களுடைய டிஏ என்னவோ ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடுவாங்க டிசிஆர்ஜிக்கு. அதுவே பென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி அடிப்படை ஊதியம் மட்டும்தான். ஏன்னா 29 ஒருவர் பெறும் ஓய்வூதியமானது எந்த வயதை அடைந்தவுடன் 50% உயர்த்தி வழங்கப்படும்? எப்போ வந்து 50% உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 95 to 99 கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோமே. அடுத்த வினா பார்த்துருவோம். வினா 30வது வினா ஓய்வூதியத்தை தொகுத்து பெறல். 30வது வினா ஓய்வூதியத்தை தொகுத்து பெறல் என்றால் என்ன? ஓய்வூதியத்தை தொகுத்து பெறலாம் கம்யூட்டேஷன். ஸோ கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு அவருடைய பென்ஷன் எவ்வளோ இருக்கோ அந்த பென்ஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைப்பு பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா வாங்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறோம். விருப்ப ஓய்வில் செல்பவருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டு ஓய்வூதியம் கண்டிப்பாக கிடையாது. அது இழப்பீடு இல்லை, அது ஒரு லோன் மாதிரி தான். 2வது ஆப்ஷன் ஓய்வு பெறுபவர் ஓய்வூதியத்தில் 3ல் 1 பங்கு ஒட்டுமொத்த தொகையாக பெறுவார். கரெக்டு, லோன் மாதிரி தான். 3ல் 1 பங்கு அவருடைய பென்ஷனை வந்து பார்த்தோம்னா மந்த்லி அவர் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வாங்க போகிறார், அவ்வளோதான். அதனால் 2வது ஆப்ஷன் பி கரெக்டு. தொகுத்து பெறல் ஓய்வூதியத்தை கழித்து பெறப்படும் மீதமுள்ள ஓய்வூதியம் இல்லை, கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் கிடையாது. அப்போ பி ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இப்போ 29வது வினாவுக்கு சொல்லலை 50% எப்போ வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, 95 to 99. இதே 100 வயசை தாண்டியாச்சுன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகிடும், 100% உயர்த்தி வழங்கப்படும், சரிங்களா? ஸோ 80 வயதுலேருந்து 84 வயது வரைக்கும் 20% உயர்த்தி வழங்கப்படும் அவருடைய பென்ஷன்லேருந்து. 85லேருந்து 89 வயசு வரைக்கும் 30%, 90லேருந்து 94 வரைக்கும் 40%, 95லேருந்து 99 வரைக்கும் 50%, 100 வயதை கடந்தாச்சுன்னா அவருக்கு 100%. ஒரு பென்ஷன் வந்து ஒரு 20,000 வாங்குறாருன்னா அப்படியே டபுள் மடங்கு ஆகிடும். ஸோ 20,000 40,000 ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த 29வது வினா ஓய்வூதியம் எப்போது டபுள் மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் 30 வினாக்களை பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய 30 வினாக்களை பார்க்கலாம். நன்றி.